வணக்கம் நண்பர்களே. சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வழக்கம் போல அதே தலைப்பில் அதலட்சியங்கிற தலைப்பில் 2வது பகுதி. சரியா? இப்போ நம்ம ஆண்டவர் ஆலயம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து அந்த ஆலயத்தின் செயலில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அது என்ன மாதிரியான ஒரு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்னங்கிறது ஒரு அந்தரங்க அறை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன மாதிரியான அந்தரங்க அறை? ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிற இடம், நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற இடம், ஆண்டவர் தன் ரத்தத்தினால் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு இடம், ஒரு ப்ரைவேட் ஏரியா. அது வந்து ஒரு அந்தரங்க அறை. அங்கே போய் நம்மளை வந்து ஆண்டவர் தனியாக விசாரிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ அப்படியான அந்தரங்க அறை நமக்கு இருக்கிறது. ஸோ ஆண்டவர் அத்தனை வந்து நாகரிகமாக, அத்தனை வந்து உங்களுடைய சுயமரியாதையை கவனித்து உங்களுக்கு ஒரு அந்தரங்க உறவை ஆண்டவர் ஏற்படுத்தி கொள்கிறார் ஒரு தந்தையாக. ஸோ இது வந்து தந்தையின் அறை, தந்தை மகனின் அறை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? தந்தை மகனின் அறை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அறை எப்படிப்பட்டது, இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருந்தது? அது வந்து கூடாரத்தில் இருந்தது. கூடாரம் பயணிக்க முடியாத இருந்தது. நம்ம முதல்ல வனாந்திரத்தில் இருந்தோம், அப்புறம் தேசத்துக்குள்ளே வந்தோம், அதுக்கப்புறம் ஒரு கட்டடம் வருகிறது. ஸோ அப்போ இந்த கட்டடம் எப்படிப்பட்டது ஸோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து எர்பனாவின் களம், எருசலேம் நகரம், இது வந்து சியோன்ங்கிற பர்வதம், கொஞ்சம் பெரிய, அதாவது கொஞ்சம் உயரம். சரி, அங்கே வந்து இந்த களத்தின் இடத்துல ஒரு தேர்வின் செயலில் அங்கே வந்து தாவீது விலை கொடுத்து வாங்கி இந்த ஆலயத்தை இங்கே நிறுவுகிறார். ஸோ இப்போ தாவீதுக்கு ஒரு ஆசை வந்தது, ஒரு ஆலயம் எழுப்பப்படணும் யாவே தேவனுக்கு அப்படின்னு. ஸோ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்து வனாந்திரத்தில் வழி நடத்தி வந்தவன், எனக்கு வந்து இந்த மாதிரி நம்மளோட சம்பிரதாயத்தை பாரு, இதில் ஒரு அறை இருக்கிறது, ஒரு நாற்காலி இருக்கிறது, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, கிருபாசனங்கிற ஒரு நாற்காலி இருக்கிறது, அது வந்து ஒரு பெட்டியாக இருக்குது. அதுக்குள்ளே சில இது இருக்கலாம், பொருட்கள் இருக்கலாம், அதாவது மன்னா, ஆரோனின் கலிர்த்த கோல், உடன்படிக்கை கற்பலகைகள் எல்லாமே இருக்கலாம். அதில் வந்து ஒரு ரத்தினம் இருக்கலாம், தங்கம் இருக்கலாம், அதில் வந்து கெருவினும் செராவினும் இருக்கலாம், அந்த அந்த இணைப்பு இருக்கலாம், அந்த ஒற்றுமை செயல் இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து அந்த ஒரு சாதனம், அந்த ஒரு இறை சாதனம், அந்த ஒரு அதாவது வந்து அந்த அந்த கிருபாசனங்கிற அந்த பெட்டி மேலே இருக்கிற அந்த இருக்கை, ஆண்டவரின் செயல், மூமெண்ட். இதை நீங்கள் அந்த பெட்டி எப்படிலாம் எடுத்துகிட்டு போகணும், எப்படி மறைச்சி எடுத்துகிட்டு போகணும், எப்படி அதை பத்திரமா பாதுகாக்கணும்லாம் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பெட்டியை கொண்டு வந்து ராஜா, தாவீது ராஜா ஆலயத்திலே வைக்கிறான், ஆலயத்தை உண்டு பண்ணுகிறான். ஆலயம் யாருக்கு தேவைங்க? இஸ்ரவேலர்களுக்கு தேவையில்லை, யாவே தேவனுக்கு ஆலயம் தேவையில்லை. அவங்களுக்கு அந்த சம்பிரதாயம் கிடையாது. ஆலயங்கிறது அரசாங்கத்துக்கு தேவை, தாவீதின் அரசாங்கத்துக்கு ஆலயம் தேவை. ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், தாவீதின் அரசாங்கம் ஒரு உலக அரசாங்கத்தோட ஒரு அடையாளப்படுத்தக்கூடியதாக ஒரு ஆலயத்தை தாவீது கேட்குறான். ஸோ இப்போ நீ என்னை வந்து மந்தை மேய்க்கிறதுலேருந்து, ஆட்டு மந்தையிலேருந்து கூட்டின்னு வந்தாய், எனக்கு உதவினாய், தேசத்தை கட்டினாய், ஆனால் இதெல்லாம் வந்து என்னோட ஒரு உடன்படிக்கையின் செயலில் இருந்தாய், எல்லாமே ஓகே. ஆனால் ஆலயத்தின் செயலில் எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா இப்போ ஆலயம்னு ஒன்று உருவாயிருக்குன்னா, இப்போ வந்து இவன் வந்து தன் மகனாலேயே துரத்தப்படுகிறான். ஸோ அப்போ இவங்க ஆசாரியர்கள் பெட்டியை எடுத்துன்னு வர, நம்ம போயிடுவோம், நம்ம பெட்டியோடவே போயிடுவோம், நம்ம ஆண்டவரின் கிருபாசனத்தோடையே நம்ம பயணித்து போயிடுவோம், நம்ம தேசத்தையே தூக்கிட்டு போயிடுவோம். ஸோ இப்போ இட்ஸ் நாட் அ மூவிங் it's not a moving box, it's not a moving chair, it's moving nation. அப்புறம் நம்ம கடந்து போகும் தேசமாக இருந்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆசாரியர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு ரொம்ப கடினமான இது நம்மளுடைய சரித்திரம்.
நம்மளுடைய இந்த இது. ஸோ அப்போ நம்ம வந்து தேசத்தையே நம்ம கொண்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. சரி. ஆனால் இது வந்து சரியில்லை, இது தலைநகரம், அவன் மகன், அவன் என்ன ஏதோ நடக்குது, ஏதோ இது நடக்குது, இருந்தாலும் நம்ம அரசாங்கத்தை நம்ம இது பண்ணக்கூடாது. ஏற்கனவே அவன் சவுலுக்கும் அப்படி தான் நிதானிச்சிருந்தான். ஸோ அதனால் என்னதான் அவன் பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் கூட தேசமாக ஒரு மனிதனான்னு பார்க்கும்போது தேசம்தாங்கிற மாதிரி அவனை சவுல் அவருடைய மாமனாரை கூட அவர் வந்து நிதானிச்சு வச்சுருந்தார். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பெட்டியை இங்கே வைக்கிறார். டோம் ஆஃப் ராக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதில் வந்து பேஸ்மெண்ட்டில் ஒரு கல் இருக்கும், ஒரு பெரிய பாறை இருக்கும். அது மேலே வந்து உடன்படிக்கை பேழை வைத்ததுக்கான அடையாளம் இருக்கிறது, அச்சு இருக்கிறதுன்னு சொல்லி காமிப்பாங்க சில இதில் காணொலிகளில் நீங்கள் பார்க்கலாம். இந்த டோம் ஆஃப் ராக்குங்கிறது ஒரு இஸ்லாமிய ஸ்தலம், அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதில் வந்து மசூதியாக இருக்குது, அதுக்கு கீழே ஒரு கல் இருக்குது. அந்த கல், அதாவது ஒரு கற்பாறை இருக்குது, அது மேலே வந்து இங்கே இது வந்து மகாபரிசுத்தலத்தின் இடமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, நம்ம அந்த டோம் ஆஃப் ராக்குக்கு போய் அந்த கல்லை பார்த்து நம்ம அங்கே தான் மகாபரிசுத்தலம் இருந்துதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நான் ஒன்றும் பண்ண போகிறேன். அந்த மகாபரிசுத்த அறை காலியாக இல்லை, அதாவது என்ன சொல்கிறது, இட்ஸ் நாட் வெறுமையாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அது ஒரு உயர்த்தப்பட்ட ஸ்தலத்தில் இருந்திருக்கிறது. இப்போ பரிசுத்த ஸ்தலங்கிறது இது இருக்குது, அடுத்திருக்குது. பரிசுத்த ஸ்தலத்தில் மெனோரா குத்து விளக்கு, சமூக தப்பங்கள், அப்புறம் வேறு என்ன இருக்குது, தூபபீடம், அப்புறம் ஆசாரியர்கள் இருக்கிறாங்கோ. ஸோ இப்போ அவர்கள் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அசைவாடி கொண்டு இருக்கிறார்கள், எல்லாமே நடக்குது. ஆனால் நம்ம வந்து மகாபரிசுத்தலத்தின் செயலில் ஒரு மூடு திரை இருக்கிறது, கதவு இருக்கிறது, அதுக்குள்ளே வந்து உடன்படிக்கை கற்களை கொண்ட ஆண்டவரின் பெட்டி இருக்கிறது. சரியா? இப்போ ஆண்டவரின் பெட்டி வந்துட்டு இப்போ நாம் வந்து அது வந்து ஆலயமாக வைத்திருக்கிறோம், அடையாளப்படுத்துகிறோம். ஆனால் என்ன அடையாளம் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் எ சைன்? நம்ம எப்படி யூதர்கள் அடையாளம் தேடுவார்கள். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ நம்ம ஹோலி லேண்ட் டூர் போகிறோம். சரியா? இப்போ நம்ம இஸ்ரேல் தேசத்துக்கு போகிறோம். என்ன அடையாளம் சொல்லுங்கள். அது லிஸ்ட் ஆஃப் செக்லிஸ்ட் டேட்டா என்னதுங்க, செக்லிஸ்ட் என்னங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நாம் வந்து தாவீது கோத்திரம். ஆமாம், நான் தாவீது கோத்திரம், நான் வந்து தேவாலய மனிதன். ஸோ அதனால் நான் வந்து இஸ்ரேலுக்கு போகிறேன். நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, உடன்படிக்கையின் மனிதன். ஆமாம், உடன்படிக்கையின் மனிதன். ஸோ இப்போ ஆலயத்தோட அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவீதோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை. அவ்வளோதாங்க இந்த ஆலயத்தில் இருக்குது. விவேகானந்தர் சொல்லுவார், அதாவது இட் இஸ் டு பி லைக் தட். நான் விவேகானந்தரை விட்டு கொடுக்கவே போகிறதில்ல போல இருக்குது. ஸோ கைட் ஆஃப் யூஎஸ் டு ஃபீ த. சரி கேளுங்க. விவேகானந்தர் இப்படி சொல்கிறார், உங்களுடைய சம்பிரதாயம் மனிதர்களை கொண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, எங்களோட சம்பிரதாயம் கதைகளையும் பரிசுத்த ஸ்தலங்கிறாங்க அந்த இடங்களையும் கொண்டு இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், ஒரு திவ்ய தேசங்கள்னு ஒரு செக்ஷன் இருக்குது பாருங்க, திவ்ய தேசங்கள். ஆமாம், அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கும், ஒரு இதிகாச ஒரு புராண கதை இருக்கும். அங்கே வந்து இந்த 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 ஸ்தலத்தை ஏற்படுத்தினவர் இவருன்னு இருக்கும். ஸோ சம் கைண்ட் ஆஃப் பிக் ஸ்டோரி இதை நீங்கள் பெத்தேல் ஆலயத்தை பெத்தேல பாருங்க. இங்கே வந்து தேவாலயமாக இருக்கும்னு யாக்கோபு சொன்னாரோன்னு. ஆனால் இது வந்து பயணிக்கிற கல், இது இப்படி இருக்காதுன்னு தேவன் இடைப்பட்டு அவரை ஓரிரை கொள்கைக்குள்ளே கொண்டு வந்து அவர் ஒரு ஒரு நல்ல மனிதனாக தேவன் பராமரித்து கொண்டிருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நமக்குள்ளே ஒரு ஆலயத்தின் ஆசை இருந்திருக்கிறது, அது யாக்கோபுக்கு இருந்தது. இப்போ இது பேர் என்ன, தாவீதுக்கு வந்திருக்கிறது. ஸோ அதனால் தாவீது என்ன சொல்கிறான், தாவீதோடு தேவன் என்ன உடன்படிக்கை, உன் வீட்டை நான் காப்பேன், எனக்கு வீடு கட்டணும்னு நீ சொன்னாய், அதனால் நான் உன் வீட்டை காப்பாற்றுவேன் அப்படின்னு தாவீது சொல்கிறார். தாவீதுக்கிட்ட தேவன் சொல்லுகிறார். ஸோ இவன் உண்மையிலே ஆண்டவருக்கு வீடு கட்ட பார்த்தானா? இல்லை, அது வந்து அந்த மிடில் ஈஸ்டில் அப்படி இருந்தது. ஏன் உலகமே அப்படி தான் இருக்குது. ஒரு ஒரு ஒரு
ஒரு கட்டடங்கிறது ஒரு 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 தேவை. ஏன்னா அரசாங்கம் இருக்குது, தலைநகரம் இருக்கிறது. ஸோ ஒரு ஜபாலயமாவது இருக்கணுமோனோ. ஆமாம், இவங்ககிட்ட கூடாரம் இருக்கிறது. அந்த கூடாரம் ஒன்றும் சாதாரண கூடாரம் இல்லை, அது ஒரு தங்க மாளிகை எல்லாமே இருக்குது. ஆனாலும் இவன் ஒரு கட்டடத்தின் செயலில் இருக்கணும். ஏன்னா மக்கள் அதை மக்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, ஒப்புமைப்படுத்தி பார்ப்பார்கள், கட்டடத்தை தேர்வார், உடன்படிக்கை செயலை தேர்வார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தாவீது உடன்படிக்கை தேடினது விஷயம் இல்லை, அது உடன்படிக்கை மனிதனாக இருந்தது தான் முக்கியம். பாருங்க, அவருக்குள்ளே இது வந்து ஆண்டவர் உடன்படிக்கை செய்து கொள்கிறார். என்ன உடன்படிக்கை? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படிங்கிற அந்த அந்த மூதாதையர்களின் உடன்படிக்கையை தேவன் செய்து கொள்ளுகிறார். உனக்கு பரத்தின் உதவி உண்டு, உனக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தந்தையின் மகனாக ஒரு மரியாதை உண்டு. அதுதாங்க உதவி. தந்தையின் மகனாக நீ மதிக்கப்படுவாய், உனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், உனக்கு உதவி உண்டு அப்படிங்கிறத. உதவி உண்டுங்கிறதே பெரிய உதவி இல்லையா? ஸோ அதனால் அப்படியான ஒரு உதவியை தாவீது உடன்படிக்கையாக பெற்றிருந்தான். அதுதான் தேவாலயமாக இருந்தது. தேவாலயங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, தாவீது உடன்படிக்கை நம்ம பார்க்கலாம். ஆமாம், இப்போ யார் உடன்படிக்கை பண்ணுவா? மாமி கூட நம்மள்கிட்ட உடன்படிக்கை பண்ணிக்க மாட்டான். உண்மைதானோ. பட் தி திங், நாம் இதை நம்பணும். ஆலயத்தின் செயல் இதுதான், ஆண்டவரின் உடன்படிக்கை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் தந்தையாகிய இறைவன் எங்கும் தொழுது கொண்டுக்கிற காலம் வருகிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ அப்போ அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டேன்னா, தன் குமாரனை கொண்டு தேவன் உங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார். ஆமாம், ஆலயத்தின் உடன்படிக்கை இப்பொழுது பொதுவாக பொதுவாக வந்துவிட்டது அப்படின்னு இயேசுநாதர் சொல்லுகிறார். 12 சீஷர்களை வச்சுருந்தார், கொஞ்சம் இது வச்சுருந்தார், கொஞ்சம் சீஷர்களை வச்சுருந்தார். ஆனாலும் இது வாய்க்கும், இது பரவும், இது வந்து பரம்பரையாக வரும், இது இந்த மாதிரி ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்தும் அப்படிலாம் அவர் நினச்சிருக்க மாட்டார். ஆனாலும் அவர் என்ன சொல்லுகிறார்? உடன்படிக்கை செயல்ங்கிறது ஆண்டவரின் செயல், அதனால், அதாவது பரமதந்தையின் செயல், அதனால் இது வந்து மாறப்போகிறது இல்லை. உடன்படிக்கை உங்களுக்கு கிடைக்கத்தான் போகிறது. ஆண்டவர் எப்படியாக உடன்படிக்கை செய்தார், எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும் அப்படிங்கிற உடன்படிக்கை செய்திருக்கார். அதனால் நீங்கள் வந்து உடன்படிக்கை மனிதர்கள், நீங்கள் இதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் ஒன்று, மனுஷங்க உங்ககிட்ட உடன்படிக்கை பண்ணலன்னு நீங்கள் வருத்தப்படாதீங்கோ, ஆண்டவரின் உடன்படிக்கை உங்களோட உண்டு அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். ஸோ அப்படியான ஒரு ஆமாம் அடிமையின் அட்டவரையில் இப்படி வந்தால் நல்லா இருக்குமா சொல்லுங்க? உரியாவின் மனைவி பெத்சேபாள் இடத்தில் பெற்றான் அப்படின்னு. இட்ஸ் நாட் அபவுட் தட். ஆமாம், சாத்தான் இடத்துலேருந்து பெற்றான்னு சொல்கிறத விட இது ஒன்றும் பெரிய தடையான விஷயம் இல்லை. இப்போ நம்ம சத்சங்கத்துக்கு வரோம். பரிசுத்த அறையில் என்ன இருக்குது? இங்கே என்ன பரிசுத்த அறை? இங்கே என்ன உடன்படிக்கை? இங்கே அதுதான் மனுஷனே இல்லையே. ஸோ இப்போ அதுதான் நான் விவேகானந்தர் சொல்கிறேன். நீங்கள் மனிதர்களை பற்றி யோசிக்கிறீங்க, நாங்கள் கதைகள், புராண கதைகள், அந்த பரிசுத்த இடம், அந்த 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 விஷயங்களை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஸோ அப்படி என்ன கதை, என்ன என்ன விதமான வெளிப்பாடு, எல்லா விதமான வெளிப்பாடும் இருக்குது, எல்லா விதமான கதையும் இருக்குது. அதில் வந்து தேவன் உங்களுக்கு தந்தையாக இருக்கலாம், அதை பற்றி இல்லை. அவர் உங்கள் ஹிருதயங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்த அறையை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஆமாம், இந்த ஆலயத்தில் இருக்கிற இந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தையும் உங்கள் ஹிருதயத்தின் திவ்யமங்கள அறை இருக்கிறது, அதுக்குள்ளே இந்த 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 விக்கிரகத்தை வச்சுக்கோங்க. நாட் கோயிங் டு பி, நீங்கள் வந்து வெறுமையாக இல்லாமல் இருந்து ஒரு ஒரு அறிவோடு இருக்கிறது, இந்த பரமாத்மாங்கிற இந்த கான்செப்டோ ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே உங்களுடைய திவ்யமங்கள அறையில் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் எப்போ இது வந்து ஒரு தனி நபரின் செயல், அதாவது தாவீதின் கோத்திரம் நாம் சொல்லிக்கிறோமோ, அந்த அளவுக்கு இதில் ஒரு உடன்படிக்கையின் செயல் வருகிறது, உண்மையின் செயல் வருகிறது. இதுதான் தேவன். நீ வந்து என்னை அன்றே உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம், உனக்கு நீ வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை செய்ய வேண்டாம், உனக்கு இந்த மாதிரிலாம் நீ கஷ்டப்படாதே, உனக்கு அந்த மாதிரி கஷ்டம்லாம் கிடையாது, உன் அறையை நான் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன், உனக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸை நான் வச்சுருக்கேன், நான் ஃபில் பண்ணுறேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஸோ அதனால் நம்ம வந்து இது திவ்யமங்கல விக்கிரகமாக இருந்தாலும் கூட நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னன்னா, அவர் ஒரு மனிதனை யோசிச்சிருக்காருன்னு சொல்லும்போது உங்கள் தாய் தந்தையர், உங்கள் பிள்ளைகள், உங்கள் மாமி, நீங்கள் அதை தான் யோசிக்கணுமோ தவிர நீங்கள் வந்து அதுக்கப்புறமா தான் இந்த விக்கிரகம் வர முடியுமோ தவிர. இப்போ யாக்கோபுக்கிட்டேயும் விக்கிரகம் இருந்தது,
அவ ராகேல் எடுத்துன்னு வந்து ஒழிச்சு வச்சுருந்தா. ஆனால் அதெல்லாம் அனவசியம். ஸோ உனக்கு தேவையானது உன் குடும்பம். அப்போ குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அந்த குடும்பம் தான் வனாந்தரத்துக்கு வந்தது, இப்போ ஆலயமாக மாறி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நாம் ஹோலி லேண்டில் என்னத்தை பார்க்கலாம்? நாம் என்னத்தை பார்க்கலாம்? தாவீதின் உடன்படிக்கை. ஸோ எதிர்பாருங்கள், தாவீதின் உடன்படிக்கையை கண்டு கொள்வோம். இவர்கள்லாம் உடன்படிக்கை மக்களான்னு போய் அவங்கள போய் சீண்டாதீங்க. நீங்கள் உடன்படிக்கையாக இருங்கோ, நீங்கள் உண்மையாக இருங்கோ, நீங்கள் விட்டு கொடுக்காதீங்கோ. எதையும் விட்டு கொடுக்கறதுக்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. நீங்கள் வாழ்ந்திருக்கும்படியாகவே தேவன் அழைத்திருக்கிறார். ஆமாம், நீ செய்கிற விக்கிரகத்தை போலவே உன் உருவம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ பார்க்கலாம். நீங்கள் அப்போ வந்து நான் பார்த்தேன் ஒரு பொம்மை ஒன்று, மினியன்னு ஒரு பொம்மை. அது என்ன மாதிரியே இருக்குது. நான் மினியன் பொம்மை மாதிரி இருக்கேன்னா மினியன் என்ன மாதிரி இருக்குதுன்னு தெரியல. ஸோ சம்திங். என்னென்ன என்னோட சிஸ்டர் தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து கேட்டார், உங்களுக்கு தேவாலயம் இல்லை தானே, உங்களுக்கு டெம்பிள் கிடையாது தானே, யூ ஹேவ் ஒன்லி சர்ச், உங்களுக்கு சபை தானே இருக்குது, உங்களுக்கு ஆலயம் இல்லை தானே அப்படின்னாங்க. இல்லை எங்களுக்கு ஆலயம் இருக்கிறது, நாங்கள் வந்து யூத ஆலயம் இருக்கிறது, நாங்கள் வந்து அதில் தலையை முட்டி அழுவோம் அப்படிலாம் நான் சொல்லியிருந்தேன். உண்மையிலே நான் இன்னும் கொஞ்சம் இதுவாக இருந்திருந்தேன்னா எங்களுக்கு உடன்படிக்கையே இருக்கிறது, செயலே இருக்கிறது. நான் அப்பயும் அதே தான் சொன்னேன். இது ரொம்ப வெயிலாக இருக்குல்ல, எனக்கு வந்து மேகம் நிழலிடணும், அந்த அளவுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கிறதுன்னு நான் அவர்கிட்ட பேசினேன். நான் ஸோ அந்தளவுக்கு நம்மளுடைய உடன்படிக்கை தேவன் நம்மளிடத்தில் எண்ணம் கொண்டிருக்கிறார். சரி, சரி. இப்போ வந்து வேறு ஆலயம் இருக்கக்கூடாது, வேறு பேரில் எந்த ஆலயம் இருக்கக்கூடாது. ஜெப ஆலயங்கள் இருந்தால் கூட அது பரிசுத்த அறையாக இருக்கக்கூடாது. உங்களுடைய பரிசுத்த அறையில் இருக்க வேண்டியது என்னென்னா தாவீதின் உடன்படிக்கை. ஆண்டவர் தாவீதோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். நீங்கள் தாவீதோட உடன்படிக்கையோடு சேர்ந்து கொள்ளணும். தாவீதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதனால தான் உட்காந்து எப்பார் தாவீது கதையாக சொன்னீங்க, என்ன பேசுகிற பார்த்து தாவீது கதையாக சொல்லியிருக்காரு, ராஜா கதை தான் இவர் பிடிக்குமோ, இல்லை இவர் அந்த மாதிரி வாழ்க்கை வாழாரோ? நாட் லைக் தட். தாவீதோடு தேவன் உடன்படிக்கை செய்து கொண்டிருந்தார். ஒரு சிறிய மனிதன் அவன்கிட்ட உடன்படிக்கை செய்ய மாட்டான். அது தாவீது கூட வேலை செய்யலை பாருங்க. மரியாள் தான் வந்து அடிமைன்னு சொல்லிக்கிறான். ஸோ எப்பயுமே உன் வீட்டுக்கும் அவன் வீட்டுக்குங்கிற மாதிரி கதை போயிடுறது. ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவர் பாலின வேறுபாடை கூட பார்க்க மாட்டார். அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் குடும்பத்தை பிரிச்சுட்டாரு. அது ஏற்கனவே சேர்ந்துருந்தால் தானே புரியறதுக்கு. நீங்கள் அதை சொல்லணும், உங்கள் மனசை நீங்கள் கட்டணும். ஆமாம், இது வந்து போட்டி விஷயம் இல்லை. இது வந்து என்ன சொல்கிறது மேற்கொண்டு கைப்பற்றுகிற விஷயம் இல்லை. இது வந்து காத்திருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கொண்டீங்கன்னா இப்போ நமக்கு என்ன அர்த்தப்படுறது? நமக்கு வந்து அர்த்தப்படுறது உடன்படிக்கை அப்படிங்கிறது. அவங்களுக்கு என்ன அர்த்தப்படுறதுன்னா பரமாத்மா. ஸோ அது என்ன உடன்படிக்கை இல்லாமல் பரமாத்மா வந்துடுமா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. உங்கள் ஆத்மாவுக்குள்ளே அந்த தாகித்த செயல் இருந்து அந்த பரமாத்மாவுக்கான ஏக்கம் இருந்தால் தான் உடன்படிக்கை வாய்க்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ உடன்படிக்கையை நம்ம சொல்லிட்டோம்னா உடன்படிக்கை கிடச்சிருமா? இல்லை. நம்ம அந்த அளவுக்கு பலமுள்ளவர்களாக என்ன சொல்கிறது, ஒரு தாகம் நிறைந்தவர்களாக, ஒரு உறுதியுள்ளவர்களாக இருக்கணும். ஆக நீங்கள் எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்களோ, உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, ஒரு இது இருக்குது. நீங்கள் இதில் வந்து ட்ரபிள் ஆகலை அப்படிங்கிறது தான் விஷயம். இல்லை, கண்டிப்பாக இல்லை. நான் ட்ரபிள் ஆகிறேன். எனக்கு இது பிடிக்கல. ஆமாம், இப்படி பூசி முடிஞ்சு இங்கே இருக்கிறது சரியாயிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. இது ஒரு ஜெப ஆலயம், அதனால் எனக்கு இங்கே கொஞ்சம் விடுதலையாக இருக்குது. நான் வந்து அந்த சொரூபங்களுக்கிட்டேயோ நாங்கள் இதுக்கு விக்கிரகங்கள்கிட்டையோ நான் போகலை. இல்லை, நாட் லைக் தட். எனக்கு கண்ணம் ஒன்றா மாறியாத்தா தான் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ. ஸோ யூ ஆர் வெட்டிங் குட். ஆமாம், நீ வந்து நல்ல நிலைமையில் வந்துட்டுருக்காய். உன் கண்ணை மூடினா உனக்கு ஒரு தரிசனம் வருது பாருங்கோ, உங்களுக்கு ஒரு காட்சி வருது பாருங்கோ. இப்போ மாரியாத்தா வருவா, அதுக்கப்புறமா ஆண்டவர் வருவார். ஸோ
கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆண்டவரோட இமேஜ் உங்களுக்குள்ளே கொண்டு போங்க, உங்களுக்குள்ளே கொண்டு போங்க, உங்களுக்குள்ளே எடுத்துன்னு போங்க. இங்கே வித்தியாசமாக ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள்ளே ஒரு ஒரு கழிவோடு இருக்கும். நீங்கள் எதையுமே என்ன சொல்கிறது, எதையுமே நீங்கள் வந்து போராட வேண்டாம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் என்ன சொல்கிறது, இப்போ பயன்படுத்தும்படியாக முன்னேற வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. ஸோ பயன்படுத்தணும். ஸோ ஸோ தரிசனம் அப்படின்னா தரிசன பலன் அப்படிங்கிறதுனால இது வந்து சூழலை பொறுத்து இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், அகஸ்ய ராஜா தூக்கம் வரல. ஸோ அப்போ வந்து தன்னுடைய அரசாங்க புஸ்தகத்தை படித்து கொண்டு இருக்கிறாப்புல, படிக்க சொல்லி கேட்டுட்ருக்காப்புல. ஸோ அப்போ அது ஒரு டைரியை படிச்சுட்டு இருக்காப்புல. அப்போ அவனுக்கு தரிசனம் இருக்கிறது பாருங்க. இப்போ வந்து மொர்தெக்காய் நீதி செய்யப்படுகிறார். ஸோ அப்போ பாருங்க, மொர்தெக்காயும் எஸ்தரோடைய வளர்ப்பு தந்தைங்கிற மாதிரி கதை வர்றது. இப்போ ஒரு ஒரு தரிசனம் அகாஸ்வராஜாவுக்கு கிடைக்குது பாருங்க. ஸோ வெளியில் இருக்கிறவனுக்கு கிடைக்குது பாருங்க. அதுதான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ தரிசன பலன்கிறது யார் முதல்ல தேவனை தரிசித்தான்னா அகாஸ்வராஜா. இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் அகாஸ்வராஜா தான் தேவனை முதல்ல தரிசிக்கிறார். ஸோ ஆனால் பாருங்க, அவன் காப்பாற்றப்பட்டான், மொர்தெக்காவால் காப்பாற்றப்பட்டான். மொர்தெக்காய் இதை தரிசனம் உள்ள மனிதனாக இருந்து காவல் செய்ததுனால தான் அவன் காப்பாற்றப்பட்டான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவன் காவல் செய்யப்பட்டதை அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான் பாருங்க. அதுதான் முதல்ல வரும், இது முதல்ல வராது. எப்படியோ ஒரு தரிசன பலன் நமக்கு வேண்டும். ஸோ நம்ம வந்து அப்படி ஒரு தரிசன நிலையோடு நாம் வந்து தேசத்தை சந்திக்க வேண்டும். அதுதான் சத்சங்கம். நன்றி நண்பர்களே.